ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசணுன்னு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பேசுகிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்க. இன்றைக்கி எப்போவும் போல தான் நானும் நினைப்பேன், சமையல் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ போடுவோம், அந்த பூஜை பண்ணும்போது வீடியோ போடுவோம். எங்கெங்க முதல்ல 2 மணிக்கு 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு, இப்போலாம் முடியலைங்க. 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பார்க்குறேன். எப்போங்க அப்போ மாதிரியாக இப்போ வரைக்கும் இருக்குது நமக்கு. அதனால் அதெல்லாம் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு நான் வீடியோ போடுறேன்ட்டு சரி அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. இன்றைக்கி எப்போவும் மாதிரியே நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு நம்ம வாசல்லாம் கூட்டிகிட்டு இப்போ 3 நேரத்தில் குளிச்சுட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு காலையில் வந்து இட்லியும் சாம்பார் வச்சாச்சு. சரி, மத்தியானம் சாதம் வெந்துட்டு இருந்துச்சு. என்னோடய சித்தி பொண்ணு, என்னோடய தங்கச்சிக்கு வந்து சண்டே கல்யாணம். அதனால் இன்றைக்கி மூத்த காலம் எங்கள் சித்தி ஓயாமல் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் பக்கத்து வீடு தான் போயிட்டு நம்ம மூத்த கால் ஊண்டிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் சித்தி வந்து நான் போனால் ரொம்ப பிடிக்குங்க. அது என்னமோ தெரியல, என்னை அறியாமல் எனக்கு வந்து இது வரைக்கும் என் குழந்த பிறந்ததில், என் பாப்பா பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப எங்கள் சித்தி வந்து எனக்காண்டி கஷ்டப்பட்டுருக்காங்க. என் பாப்பா பால் அவரோட துணி துவைக்கிறதுலேருந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ண போனது வந்து எங்கள் ஆயா தான் எனக்கு கூட வந்தது. எங்கள் சித்தியும் அது மாதிரி என் பிள்ளைங்களை துணி துவைச்சி, பக்கத்து வீடு தான். அதனால் எங்கள் சித்தி வந்து எங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டாங்க. என் சித்திக்கு ஒரே பொண்ணு என் தங்கச்சி. எங்கள் ஆயாவை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. எங்கள் ஆயாவுக்கு எங்கள் சித்தி துணையாக, அவ்வளோதான். எங்கள் ஆயாவை இல்லாமல் எங்கள் சித்தி இல்லை, சித்தி இல்லாமல் ஆயாவில் 2 பேருக்கும் ஒரு பொண்ணோட போதுன்ட்டு அவங்க எங்கள் ஆயா கூட இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்க, எங்களுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல்லாம் அந்தமான்லேருந்து இங்கே ஆயா வீட்டுக்கு வரும்போது எப்படா நம்ம ஆயா வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு எங்கள் சித்தி வந்தோடனே அது பறிச்சிட்டு இது பறிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா வச்சுக்குவாங்க. எங்கள் சித்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காண்டி எதுவுமே அவங்க வாழலை, பிள்ளைக்காண்டி அடுத்தவங்களுக்காண்டி தான் வாழ்ந்துருந்தாங்க. என்னங்க அவங்க இது பண்ண போகிறாங்க? இனிமேலுக்காக அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னை அறியாமல் விளக்கேற்றும் போது கண்ணு கலங்கிருச்சு. அந்த ஒரு பொண்ணுக்காண்டி மட்டும்தான் எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்துருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து சின்ன வயசில் இறந்து போனதுனால அந்த பாப்பா பிறந்து 1 வயசு 6 மாதத்துல இறந்து போயிட்டாரு. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் சித்தி வளர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் சித்திக்கு எல்லாமே நான் தான். அதனால் இன்றைக்கி நல்லபடியாக போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.